எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்கு சார்கோல் பவுடர் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இது மாதிரி ஒரு அகல் விளக்கு, ஓகேவா, இது மாதிரி உள்ளது வேணும். இது மண்ணில் உள்ளது, அதாவது கிளேயில் செஞ்சுருப்பாங்க, அப்படி உள்ள விளக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு திரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, காட்டனில் உள்ளது. உங்களுக்கு இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பியூரான காட்டனில் கூட இது மாதிரி லாங்காக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் காட்டனில் ஒயிட் கலரில் கிளாத் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீ எடுத்துருக்கிறேன். கீ பசு நெய்ன்னு சொல்லுவாங்களா, அது இது பியூரானது, ஒரு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சில்வரில் ஒரு பிளேட்டு வேணும், ஸ்டீல் பிளேட்டு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 பவுல் வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் கீயை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். அதை மெல்ட் பண்ணிக்கல, ஓகேவா. ஏன்னா நம்ம அந்த திரியெல்லாம் வச்சு அதை எரிய ஆரம்பித்த பிறகு அதுவே உருகிடும். இதில் 4 திரி எடுத்துருக்கிறேன், ஏன்னா நமக்கு குயிக்காக சார்கோல் அதிகமாக கிடைக்கும், ஓகேவா. ஒரு திரி இல்லை 2 வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக குறைவான அளவு அதெல்லாம் நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் இப்படி 4 வச்சுட்டோம் அப்படின்னா குயிக்காக நிறைய கிடைக்கும், ஓகேவா. அதுக்கப்புறமா அந்த திரி மொத்தமாக நான் கீயை தேய்ச்சி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி எரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் 2 பக்கமாக சின்ன பவுல் வச்சுக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் பவுல் தான் இதில் வச்சேன், ஆனால் அந்த ஹைட்டு எனக்கு போதுமானதாக இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக உள்ள கப்பு வச்சுருக்கிறேன், ரொம்ப ஸ்மால் கப்பு, ஓகேவா. அந்த சில்வர் பிளேட்டை அதுக்கு மேலே நான் மூடி வச்சுருக்கிறேன், ஓகேவா. அந்த திரி எரிகிறது பாருங்கள், அந்த பிளேட்டில் டச் ஆகி இருக்கணும், ஓகேவா. டச் ஆகாமல் கொஞ்சம் ரொம்ப உயரமாக அந்த பிளேட் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக கிடைக்காது, ஓகேவா. அப்புறமா ஃபுல்லாக பேர்ன் ஆகி முடிஞ்சிருச்சு பாருங்கள், எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. பிளேட்டு நல்லபடியாக சூடு ஆறின பிறகு தான் நீங்கள் எடுத்து இந்த சார்கோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும், கலெக்ட் பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறமா இதை ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் கிளாஸில் இருக்கணும், ஓகேவா. அப்போ தான் இது நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் எல்லாம் இந்த சார்கோலை யூஸ் பண்ணி ஐலைனர் காஜல் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வீடியோ போடுவேன். அதுவும் நெக்ஸ்ட்டு நான் போட்டுருவேன் வீடியோஸு, ஓகேவா. சார்கோல் தயாரிக்கிற நேரம் நீங்கள் ரொம்ப காற்றெல்லாம் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்காதீங்க. ஏன்னா அந்த நம்ம திரி விளக்கு வச்சுருக்குறோம்ல, அது கரெக்டாக அந்த பிளேட்டில் டைரெக்டாக படுறது மாதிரி இருக்கணும். ஏர் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்படி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அப்படி மாறி மாறி போகலாம், கரெக்டாக நமக்கு கிடைக்காது. அதனால் ரூம் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.